அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது தோடுடைய செவியன். இந்த தலைப்பின் கீழ் சில தகவல்கள். ஆஃப்டர் ஹியரிங் அண்ட் வாட்சிங் தி வீடியோ, லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். வாங்க வீடியோவை பார்க்கலாம். தோடுடைய செவியன், இந்த வார்த்தைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது உலகை ஆளும் உமா மகேஸ்வரனின் ஒரு பாகமாக விளங்கும் உமா மகேஸ்வரி கொடுத்து அருளிய ஞானப்பால் உண்ட திருஞான சம்பந்த பெருமாள் அந்த இறைவனை தோடுடைய செவியன் என்று அழைத்தே தன்னுடைய தேவார திருப்பதிக்கங்களை ஆரம்பிக்கின்றார். இதுவும் நமக்கு எல்லாமே தெரியும். தோடு என்றால் என்ன? காதணி. ஒரு காதிற்கு 2 வேதங்கள் வீதம் 4 வேதங்களையும் தோடுகளாக்கி எப்பொழுதுமே அவருடைய அந்த காதுகளில் வேதங்கள் ஒலித்து கொண்டே இருக்கணும் என்பதற்காக செய்வது. அதாவது அவர் காதுகளில் எந்நேரமும் வேதங்கள் ஒலித்து கொண்டே இருக்கும். சிறு பிள்ளையா இருந்த திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு சிவபெருமான் அவர்தம் காதுகளில் அணிந்திருந்த தோடுகள் தான் முதலில் தெரிகின்றன. அதாவது வேதங்களை தோடுகளாக்கி அணிந்த ஈசனே என போற்றி 3 வயதிலேயே இறைவன் அருளால் தமது தேவார திருப்பதிக்கங்களை ஆரம்பிக்கின்றார். ஆகவே சிவராத்திரிக்கு எல்லாம் பார்க்கலாம், 4 வேதங்களை பாராயணம் செய்வதால் அந்த பரமேஸ்வரன் மிகுந்த திருப்தி அடைவார் என்பதும் நமக்கு தெரிந்தது. இந்த 4 வேதங்கள் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதல்ல ரிக் வேதம். ரிக் என்றால் என்ன? துதித்தல் என்ற பொருள்படுகிறது. முதல் வேதமான இது இந்திரன், வருணன் போன்ற தேவர்களை போற்றி வணங்குதல். அதுதான் ரிக் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கும் தெரியும். அதே மாதிரி யஜுர் வேதம் 2வது வேதம். யஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யஜ் என்றால் வழிபடுதல். எப்படி வழிபடணும்? இறைவனை யாகம் செய்து வழிபடுதல். இதில் அதிகமாக இடம்பெறுகிறது இந்த வேதத்தில். எந்த வேதத்தில்? யஜுர் வேதத்தில் யாகம் செய்து இறைவனை வழிபடுதல் இடம்பெறுகிறது. அடுத்து சாம வேதம். சாம் என்றால் என்ன அர்த்தம்? சந்தோஷப்படுத்துதல், பிறரை மகிழ்வித்தல். அதாவது பிறரை மகிழ்விக்கிறதுனா பாடல்களின் தொகுப்பாக இருக்கும். பாடல்களின் தொகுப்பை நம்ம படிக்கிறதுனால், பாராயணம் செய்வதனால் பாடல்களின் தொகுப்பினை இது படிப்போருக்கு அதிகமாக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியது. அது கீதையில் கூடி, பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறார்னா, வேதங்களில் நான் சாமவேதமாக இருக்கிறேன் என்கிறார். அப்படி குறிப்பிடுகிறார். அதாவது சரிகம பதனி என 7 ஸ்வரங்களை ஆன சங்கீதத்திற்கு அந்த சாமவேதமே அடிப்படை என்று சொல்லலாம். அடுத்தது 4வது வேதம் அதர்வன வேதம். அதர்வன மகரிஷியால் உலகிற்கு அளிக்கப்பட்ட இந்த வேதமானது ஆபத்துக்கள், எதிரி தொல்லையிலிருந்து விடுபட உதவும் மந்திரங்கள் அதிகமாக கொண்டது இந்த வேதம். அதனால் இந்த 4 வேதத்தின் பொருளை முதல்ல நம்ம நன்னா தெரிஞ்சுண்டு சிவராத்திரி அன்னைக்கு இந்த 4 வேதங்களையும் பாராயணம் செய்வதால் அந்த பரமேஸ்வரன் மிக மகிழ்ச்சி அடைவார் என்பதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாராயணம் செய்து வாழ்விலும் உயர்வோமாக. இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். வேறு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லிசனிங்.